தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபரீத வீடியோ பதிவு வெளியிடக்கூடாது என்பது நிபந்தனை, கட்டளையும் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட தொடர்ச்சியாக இது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்கள் நிறைய பேர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தொடர்ச்சியாக நடவடிக்கை பல்வேறு விதங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மேலும் ஒருவர் அந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர நாராயணன் இணைந்திருக்கிறார். சங்கர நாராயணன், என்ன நடந்துச்சு, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வாழத்தூரை சேர்ந்தவர் ரஞ்சித் பாலா. இவர் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ பதிவிட்டு லைக்குகளை சேர்ப்பதிலே குவித்து வரும். இவர் சில அதிர்ச்சியூட்டும் வீடியோக்களை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருபவர். இந்த நிலையில் சாத்தான்குளம் அருகே உள்ள தருவை குளத்தில் ரஞ்சித் பாலா தனது நண்பர்களுடன் சேர்ந்து தருவைக்குளம் குளத்தில் கட்டிடத்தின் மேலே ஏறி நின்று குளத்தில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து அந்த தீ எரிந்து கொண்டிருக்கும் போது குளத்தின் மேலே இருந்து தீ குதிப்பது போல வீடியோவை பதிவிட்டார். இந்த பதிவிட்ட அதில் அருகில் நின்ற நண்பர்கள் இந்த தீ பரவுவதால் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ தற்போது சமூக பாதிப்பில்லாததால் தற்போது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வந்த நிலையில் இது குறித்து கட்டார்மட காவல்துறையினர் சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ குறித்து இதர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தியதில் கட்டார் மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித் பாலா மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரை கட்டார்மட காவல்துறையினர் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ள மணிமாறன். இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்லும் விதமா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு சட்டத்துல? மணிமாறன், இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் இவ்வாறு செயல்படும் யூடியூப்களில் இவ்வாறு செயல்பதால் பொதுமக்களிடையே அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் உள்ளதால் இந்த வீடியோ பதிவிட்ட இருவரையும் யூடியூப் சேனல் நடத்தி வரும் ரஞ்சித் பாலா மற்றும் சிவகுமாரையும் 5 பிரிவின் கீழ் கைது செய்துள்ளனர். மணிமாறன். சங்கர நாராயணன்.